நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான பாலிடெக்னிக் மாலை செய்திகள் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் பார்த்துக்கூட நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ முதல் மகிழ்ச்சியான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு, அதாவது ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இரவு 11:59 மணி வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் இன்னும் பண்ணலை அப்படின்றதுனால இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிங்க. அதே போல் அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிளையும் இப்போ மதியம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னென்ன அரியர் அப்படின்னு அந்த டைம் டேபிள் தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே டைம் டேபிளோட பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம், ட்ரைவ் லிங்க்கு. அதில் போய் நீங்கள் ஈஸியாக அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன அரியர், என்னென்ன டேட்டு அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது டைம் டேபிள் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணதுனால கரெக்டாக நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்று பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நான் முதல்வன் நடத்துறதுக்காக அந்த ஸ்டாஃபுங்களுக்கு, செகண்ட் இயர் ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் எஃப்டிபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க, ட்ரிபிள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 1 அப்படின்னால இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதுமாதிரிலாம் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக அந்த ஸ்டாஃபுங்களுக்கு எஃப்டிபி போகும், சனிக்கிழமை வரைக்கும் போகுன்றாங்க. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட்டு, இது போல் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அடுத்த வாரம் எஃப்டிபி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து அந்த வாரம் முடிஞ்சோடனே அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிபிள் இசி மாணவர்களுக்கு இந்த வாரமே ஸ்டாஃபுங்களுக்கு எஃப்டிபி முடியுதுனால அடுத்த வாரம் மாணவர்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ அதே போல் என் நண்பர்கள் சர்டிஃபிகேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸ்பிரஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டு இன்னும் ஒரு 20 டேஸ்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆகிடும். அது வந்தோன்னு நான் சொல்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து கல்லூரிகளுக்கும் யாரெல்லாம் 400 ரிவல்யூஷன் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் காலேஜுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த காலேஜ், உங்கள் காலேஜில் நீங்கள் 400 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க உங்கள் பேர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல செய்திகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு காலையும் நம்ம ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். இரவு எதனா செய்தி வந்தாலும் புதிய செய்தியை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.